இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த குளோபல் புத்தா பாடசாலையில எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பத்ரிஜியோட எப்பவுமே நம்ம தியானம்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பத்ரிஜியோட இதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம் நம்ம. அதனால பத்ரிஜியோட இது நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம், அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு வீடியோஸ்ல இருந்து நான் தமிழ்ல அதை எடுத்து நான் பேச வந்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. 4 வித ஆசிரம தர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆசிரம தர்மம் ஃபர்ஸ்ட் தர்மம்னா என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். எது செய்யணுமோ அது செய்யறவன் தர்ம செயல் செய்கிறவன். எது செய்யக்கூடாதோ நமக்கு தெரியும், எது செய்யக்கூடாதுன்றது தெரியும். ஆனாலும் நான் என்ன பண்ணுவோம், அந்த விஷயங்களை செய்யும் பொழுது தர்மம் இல்லாமல் வாழ்கிறோம். வாழ்க்கையில நம்ம எப்பயுமே அந்தந்த தர்ம நெறிப்படி நம்ம வாழ்ந்தோமானால் எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், என்ன சாப்பிடணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுவும் ஒரு தர்மம் செய்யணும். தர்மம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, போய் நம்ம யாருக்காவது தர்மம் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. தர்ம நிலை அப்படின்னாலே சரியான செயல்கள் செய்வது. அது ஒவ்வொரு நிலை இருக்கு நம்ம. அதே மாதிரி என்ன என்ன என்னன்னு சொல்றாங்கன்னா, எங்க நம்ம தர்மம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் ஒரு பொய் சொல்றான். அது தர்மம் இல்லைன்றது தெரியும். ஆனா அந்த சொல்லும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? யோசித்து பாத்தீங்கன்னா துக்கம் தான் இருக்கும். எங்கு அதர்மம் உள்ளதோ அங்க நமக்கு தேவைக்கு அதிகமான ஒரு சொத்தை வச்சிருக்கோம். அது தர்ம வழியில வரல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணத்தாலேயோ அந்த அந்த ஒரு சொத்தாலேயோ நமக்கு சந்தோஷம் இருக்குமா? வெளியில வேணா அது இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னா ஒரு துக்கம் இருக்கும். அதே நேரம் ஒரு நியாயமான முறைப்படி வந்த சம்பாத்தியத்துல நம்ம ஒரு டம்ளர் கஞ்சி குடிச்சா கூட அந்த சுகம் அப்படின்றது இருக்கு பாருங்க. அதுதான் அந்த தர்மத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த சுகம் அப்படின்றது கிடைக்கும். நம்ம ஏதோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நமக்கு இது தப்பா, கரெக்ட்டா, நம்ம கரெக்ட்டா செய்யறோமா இந்த விஷயத்த? தப்பு பண்றோமா? ஆனா அந்த அந்த சூழ்நிலையில நம்ம மாறி சொன்னாதான் கரெக்ட். இப்படிலாம் ஒரு குழப்பம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ண மூடி உட்கார்ந்து நம்ம தியானத்த பண்ணும்பொழுது, நமக்கு ஒரு அகக்குரல் எல்லாருக்கும் கண்டிப்பாக கேட்கும். அப்ப எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கும். அது தர்மமான முறையில் இருக்கும் அப்படின்னு பத்ரிஜி சொல்றாரு. 4 வித ஆசிரம தர்மங்கள் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆசிரம தர்மங்கள்னா 4 வித 4 இருக்கு அப்படின்னு. என்னென்ன 4 வித ஆசிரம தர்மம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரிய ஆசிரம் அப்படிங்கிறாரு. பிரம்மச்சரிய ஆசிரம்னா என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தையிலேருந்து இளவயது வரை அந்த 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 வயசுல அதுதான் பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்றது. அந்த அந்த வயசுல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது சொல்றாரு. என்னன்னு கேட்டா, இது பௌதீக வாழ்க்கையில நம்ம சொல்றது இது எல்லாமே பௌதீக வாழ்க்கையில் 4 வித ஆசிரம தர்மங்கள். இதுல முதல் பிரம்மச்சரிய ஆசிரம், அடுத்தது கிரகஸ்தாசிரம். கிரகம் அப்படின்னாலே இல்லற வாழ்க்கை, அதனால கிரகஸ்தாசிரம். அடுத்தது வனப்பிரஸ்த ஆசிரம், வனம் அப்படின்னாலே காடு, அதனால அந்த ஆசிரமம். அடுத்தது சந்நியாசாசிரமம், துறவரம், அந்த சந்நியாசாசிரம். இந்த 4 பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்னன்னு கேட்டா பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன குழந்தையில இருந்து இள வயசு ஒரு யூத் இருக்கு, அந்த மாதிரி வரும்போது அப்ப என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யணும், அந்த நிலைக்கு உண்டான தர்மம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் சந்தோஷம், கோலாகலம். ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அழும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே ஒரு அடி கொடுத்தோம்னா அழுவும், திருப்பி நம்மளே கட்டிக்கும். அது சந்தோஷம், சிரிப்பு. இன்னைக்கு ஒரு பொம்மையை வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் தூக்கி போட்டோம்னா இன்னொன்னு கொடுத்தோம்னா இன்னொன்னு சிரிக்கும். அது மனசுல எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், சிரிப்பு, என்ஜாய் பண்ற வயசு. ஆனா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்க நிறைய பேர் இப்ப அந்த சந்தோஷம்ல அந்த குழந்தைங்க கிட்ட இல்ல. ஏன்னா எப்ப பாரு ஏதோ ஒரு கிளாஸஸ், ஏதோ ஒரு டென்ஷன், ஓடி ஆடி. அப்பெல்லாம் விளையாடுவோம். நம்ம அந்த எல்லாமே ரோட்ல நின்னு விளையாடுவாங்க. அது எவ்வளவு அவங்க அந்தந்த ஏஜுக்கு உண்டான என்ஜாய்மெண்ட், சந்தோஷம் திருப்பி வராது இல்லையா? 10 வயசு திருப்பி வானா வராது. அப்ப நம்ம இழந்தது எவ்வளவோ இழக்கிறோம். உறவுகளை இழக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியறது இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் தெரியறது இல்ல, சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்னு தெரியறது இல்ல, ஏதோ கிளாஸ் அட்டன் பண்ணின்னு சாப்பிடுறோம். எது பின்னாடி போகிறோம் அப்படின்றது நம்ம தெரியல. ஆனா என்ன பண்ணணும்னா அந்த வயசுல
எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லா வித்தைகளையும் கத்துக்கணும் அப்படிங்கிறாரு பத்ரிஜி. டான்ஸ் கத்துக்கணும், பாட்டு கத்துக்கலாம், என்னென்ன உங்களுக்கு ஸ்விம்மிங் கத்துக்கணுமா, என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து அந்த வயசுல கத்துக்கணும். ஏன்னா எப்ப பாரு படிப்பு, 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 காலேஜ், வேலை. எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம என்ன சொல்லி தருவோம்? நீ இந்த படிச்சீன்னா நீ பெரிய ஆள் ஆகலாம். நீ இந்த கோர்ஸ் எடுத்தீன்னா ஃபியூச்சர்ல வந்து நீ உனக்கு நல்லா ஐஐடில வேலை கிடைக்கும். ஐஐடில நீ படிச்சீன்னா, இந்த இத நீ இப்ப நல்லா படிச்சீன்னா, இந்த கிளாஸ் நீ அட்டெண்ட் பண்ணீன்னா நீ ஐஐடி போலாம். அப்ப எப்பயுமே நிகழ்காலத்துல இருக்க விடுறதில்ல. ஏன்னு கேட்டா, நம்ம பிராக்டிகலா எல்லாருமே பார்க்கிறோம். ஒரு 5த், 6த்லேருந்து ஐஐடி கோச்சிங் கிளாஸ் அப்படின்றாங்க. அப்ப அந்த வயசுல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உள்ள ஒண்ணு ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே நமக்கு திருப்பி அவங்க என்ன பண்றாங்க கிளாஸ் அப்படின்னு. ஆனால் இது எதுவுமே அந்தந்த வயதிற்கு உண்டான சந்தோஷங்களை அவங்க கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். என்னன்னு கேட்டா, கத்துக்கணும், கத்துக்கணும். நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ணட்டும். எந்த ஒரு விஷயமுமே நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி கத்துக்கிட்டோம் பண்ணோம்னு சொன்னா, நமக்கே இப்ப பாருங்களேன், நமக்கு தியானம் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புக்ஸ் படிக்கணும்னா, நம்ம அது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஆத்தர் எழுதியிருக்காரு. நம்ம இத படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது மாரி நம்ம எல்லாமே ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணும்பொழுது, இன்னும் கொஞ்சம் அதுல வந்து ஒரு முழுமை இருக்கும். அந்த வேலைகள்ல ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நீ திணிச்சு இந்த கிளாஸுக்கு போன்னு சொல்லும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆறாங்க. எத்தன பேரு எவ்வளோ டென்ஷன் ஆறாங்க. அந்த குழந்தைங்க சிறு வயதிலேயே அவங்களுக்கு எப்ப பாரு ஸ்ட்ரெஸ்ஸு, எப்ப பாரு வந்து ஐயோ! படிக்கணுமா அப்படின்னேன்னு கேட்டா சரியான தூக்கம் கூட இல்ல. பார்த்தாலும் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி 6 மணிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு இது வந்து தவறான ஒரு விஷயம். இது வந்து பெற்றோர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது தர்மமே கிடையாது. ஆனா அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நம்ம கத்துக்கணும். அப்புறமா வந்து எனக்கு என்னன்னு கேட்டா, அந்த அந்த வயசுல என்ன வேலை இருக்கோ அது போதும் அப்படின்றாரு. அதுக்கும் எல்லா வித்தைகளையும் கத்துக்கோங்க. அதுக்கும் மேல என்னன்னா, ஞான வித்தை. ஞான வித்தைனா என்ன? அப்படின்னு சொன்னா தியானம். அதுதான் தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த வயசுலயே 5 வயசுல இருந்தே நமக்கு தியான வித்தை அப்படின்றது சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த தியானத்தினால் ஞானம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வயசுதான் சின்னவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு முதிர்ந்த ஆன்மாக்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஞான வித்தை, தியானத்த கத்துக் குடுக்கணும் அப்படின்றாரு. அப்ப என்ன ஆகும்? அந்த பிரபஞ்ச சக்தினா என்ன? பிரபஞ்சம்னா என்ன? என்ன பண்ணணும்? அந்த மாரி விஷயங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி கத்துக் குடுக்கலாம். ஒரு மிரட்டி, "நீ உட்காரு. நீ தியானம் பண்ணித்தான் ஆகணும். நீ இது பண்ணாதான் இது கிடைக்கும்." அப்பயும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? இத செஞ்சா இது வரும். அத செஞ்சா அத வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு தவறான ஒரு எதிர்பார்ப்புகள வளர்த்துடுறோம். இது அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அதுதான் வந்து அந்த தியான வித்தை தான் என்னன்னு கேட்டா, ஆன்மீக வித்தை. அதுதான் பிரம்மச்சரிய ஆஷ்ரம் அப்படிங்கிறாரு. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கத்துக்கணும். கத்துக்கணும், கத்துக்கணும், கத்துக்கணும். திருப்பி, திருப்பி கத்துக்கணும். நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். எல்லாமே கத்துக்கலாம். நம்ம வந்து எடுத்தோனே என்ன பண்ணுவோம்? நீ பாட்டு கத்துட்டு பெரிய ஆள் ஆகணும். அப்ப அந்த கொஸ்டின் எங்க கொண்டு போய் போடுறோம்னா, பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. ஆத்மாக்காக கத்துக்கலாம். சந்தோஷத்திற்காக கத்துக்கலாம். எல்லாரும் மேடையில போய் பாடணும்னு விருப்பங்கள் வரட்டும். இல்லன்னா நமக்காக நம்ம சோலுக்காகன்னு அந்த குழந்தைங்கலேருந்தே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகள் அந்த வயசு வரும்பொழுது ஏன்னு கேட்டா முக்கியமான பருவம்ன்றது இளமை பருவம். அந்த இளமை பருவத்துல தான் வந்து அந்த விஷயங்கள் தான் கடைசி வரை இருக்கும். அப்ப வந்து அந்த இளமை பருவத்துல என்னென்ன நிலை இந்த நிலையில என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். கத்துக்கும்பொழுது தியான வித்தை. தியானத்த நம்ம அப்பவே ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு பத்ரிஜி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, கிரகஸ்தாசிரமம், இல்லற வாழ்க்கை. அது அடுத்த நிலை. அந்த இல்லற வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நல்ல வாழ்க்கைய வந்து சந்தோஷமா வாழணும். ஏன்னு கேட்டா சாரி. என்னன்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாரு, பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நெறைய குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் பெத்துக்கணும் அப்படின்னா, நம்மள ஒரு அம்மா, அப்பா பெத்துக்கிட்டாங்க. வந்து ஒரு அம்மா, அப்பா நம்மள பெத்தாங்க. நம்ம வந்து அவங்க மூலியமா வந்தோம். அப்ப இந்த ஆன்மா ஒரு உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க பெத்துக்கணும். தேவையில்ல, வேண்டாம் அப்படின்லாம் நெறைய விஷயங்கள் முதல்ல 2 இருந்தது. இப்ப 1 இருந்து இப்ப 1 வேண்டாம் அப்படின்னு நெறைய பேர் அந்த மாதிரி ஒரு இது கூட இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அந்த குழந்தைகள் எல்லாம் பெத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாரி நம்ம வந்து என்னன்னு கேட்டா, இன்னொன்னு வந்து அதே போல ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஏதோ ஒரு ஆன்மாவுக்கு நம்ம உடல் குடுக்கணும். அந்த உடல் குடுக்கறதுக்கு அந்த குழந்தை பிறப்பு வேண்டாம் அப்படின்றது சொல்லக்கூடாது. கிரகஸ்தாசிரமத்துல.
அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த பிரம்மச்சரிய ஆசிரத்துல என்னென்ன கத்துக்கிட்டோமோ, அத எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. கிரகஸ்தாசிரமத்துல என்ன பண்ணணும்னா, இல்லற வாழ்க்கையில நம்ம அத அப்படியே அந்த வயசுல கத்துக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, விட்டாச்சு. ஏன்னா நெறைய விஷயங்கள் என்ன போறோம், கொஞ்சம் வயசாக டைம் இல்ல, என்னால தியானம் பண்ண முடியாது. நெறைய பேர் கேட்டிருக்கோம். எனக்கு டைம் இல்ல. அப்ப டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இப்ப டைம் இல்ல. என்னோட ஜாப் வேற மாரி இருக்கு. அதனால விட்டு போச்சு. எல்லாரும் சொல்றோம், நம்ம கேட்டிருப்போம். எல்லாரும் சொல்ற விஷயத்த. அது மாரி பாட்டு பாடுறதுக்கு 10 நிமிஷம் பாடலாம். ஒரே ஒரு பாட்டு பாடலாம். ஒரே ஒரு பாட்டு பாடு ஏன்னு கேட்டா, அது நம்முடைய சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ஜாய் பண்ணலாம். நம்மளோட நம்ம அந்த நீங்க உள்ளுக்குள்ள அப்படியே அந்த இறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு நிலை ஏற்படும். அது மாரி இந்த ஸ்விம்மிங் கத்துக்கிறது, ட்ரக்கிங் கத்துக்கிறது, ரைடிங் எது எது முடியுமோ, அந்த விஷயங்கள நம்ம அந்த அந்த நிலையோட விட்டுடக்கூடாது. அந்த நிலையோட விடாம, கிரகஸ்தாசனம் வரும்பொழுது, நம்ம அத எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். அதோட சேர்த்து தியானத்த நம்ம அந்த நிலையில கத்துக்கிட்டோம். இளம் வயதிலேயே கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்ட தியானத்த நம்ம அதையுமே ஒரு நாள் கூட விடாம, அந்த தியானத்த தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து என்னன்னு கேட்டா, பிராக்டிஸ் செய்யணும். பிராக்டிஸ் செய்யும்பொழுது எப்படி இருக்கும்னு சொன்னா, என்னன்னு கேட்டா, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு கேட்டா, அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? தியானம் சர்வரோக நிவாரணின்றோம். சகல போக காரணின்றோம். போகங்கள்னா என்ன? நமக்கு சந்தோஷங்கள் வந்துகிட்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டா, நம்ம தியானம் பண்ணும்பொழுது, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே தர்மப்படி என்ன பேசணுமோ அத மட்டும் தான் பேசுவோம். அதனாலதான் பிரமிட் மாஸ்டர்ஸ் அத்தனை பேருமே பத்ரிஜி ஒவ்வொரு வாட்டியும் சொல்றது, பிரமிட் மாஸ்டர்ஸ் அத்தனை பேரும் இந்த தர்மங்களை ஃபாலோ பண்ணும்பொழுதுதான் உண்மையான பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறாரு. இல்ல நான் தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணிட்டு நான் முன்ன எப்படி இருந்தானோ அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டா அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது நம்ம நல்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு நம்ம அது விஷயத்த ஃபாலோ பண்ணலன்னா அதுவும் ஒரு கர்மால போய் முடியும் அப்படிங்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னு சொன்னா, பிரம்மச்சரிய ஆசிரம் அப்படின்னு பார்த்தோம். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கத்துக்கணும். நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அந்த கத்துக்கிறதோட ஞான வித்தை, அதாவது தியான வித்தை, கண்டிப்பாக தியானத்தை கத்துக்கணும் அப்படின்னு. அடுத்தது இல்லற வாழ்க்கையில நிறைய குழந்தைங்கள் பெத்துக்கணும். அந்த குழந்தைங்களை நல்ல தர்மங்கள் படி வளர்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய அந்த கத்துக்கிட்ட விஷயங்களை தொடர்ந்து 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 நம்ம பழகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் ஒரு நாள் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப கத்துக்கிட்ட நான் ஒரு விஷயம் அது அதோட டச்சே இல்லையா, மறந்து போச்சு அப்படின்னு. எல்லாமே கத்துக்கோங்க, லாங்குவேஜ் கத்துக்கோங்க. எல்லா லாங்குவேஜும் நிறைய ஜெர்மன் கத்துக்கோங்க, இல்ல பிரெஞ்சு கத்துக்கோங்க. ஏன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை கத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோமா, ஒரு வயசு வந்தவுடனே எனக்கு மறதின்றுவோம். மறதின்றது மூளை கடைசி வரைக்கும் வேலை செய்யும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு 40 வயசு ஆன உடனே மறந்து போச்சுப்பா எனக்கு இதெல்லாம். ஏன்னா வயசாயிடுச்சுப்பா அப்படின்போம். நம்ம நம்மளையே கொண்டு போய் நெகட்டிவ்க்கு போடுறோம். அதெல்லாம் இல்லாம நம்ம கத்துக்கிட்ட வித்தைகளை நமக்கு பிராக்டிஸ்லயே இருக்கணும். எவ்வளவோ பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். யோகா பண்ணுங்க. ஜிம் போறீங்களா? அந்த ஜிம்ம தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஐயோ ஜிம் போனா என்னால முடியாது. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். இது எல்லாமே பத்ரிஜி சொல்றாரு. எல்லா விதைகளையும் கத்துக்கோங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சியிலேயே இருக்கணும். எதுலயுமே விட்டுடக்கூடாது. அதே மாரி தியானம்ன்றத தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து அந்த கிரகஸ்தாசிரமத்திலயும், இல்லற வாழ்க்கையிலயும் தியானம் முக்கியம். ஏன் முக்கியம்னா, இல்லறத்துல இருக்கும் பொழுது எவ்வளவு சவால்கள் நமக்கு வரும். அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய சக்தி நமக்கு சக்தின்னா உடல் பலமும் சரி, மனபலமும் சரி எப்படி கிடைக்கும்? ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட துவண்டு போயிடுவோம். ஐயோ! இப்ப ஒண்ணுமே இருக்காது. ஆனா அது அவ்வளவு பெரிய பூதாகரமாக்கிடுவோம் பிரச்சனைகள. வீட்ல இருப்போம், ஆபீஸ்ல இது, பசங்களோட இது அப்படின்னு நிறைய போராடுவோம். அந்த போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை நம்ம எப்பயுமே சொல்லுவோம். கொண்டாட்டம், கோலாகலம், நித்திய கல்யாணம், பச்சை தோரணம் அப்படிம்பாங்க. எப்பயுமே கோலாகலமா இருக்கும். அந்த கோலாகலம் எப்படி வரும்னா, இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது சரியான முடிவு எடுப்போம். நமக்கு சரி நமக்கு எடுக்கிறது தவறுன்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்காது. இதுதான் கிரகஸ்தாசிரமத்துல. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, வனப்பிரஸ்த ஆசிரம் அப்படின்றாரு. என்னன்னு கேட்டா, பசங்க எப்ப வளர்ந்துட்டாங்களோ, வனம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா, காடு அப்படின்னு. என்னன்னு கேட்டா, பசங்க வளர்ந்தாச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறமும் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம்? நமக்கு இல்லையோ அந்த பசங்க கிட்டயே போய் திருப்பி அவங்க நான் இன்டர்ஃபியரன்ஸ் இதுதான் முக்கியமான விஷயம். அவங்க போய் அவங்க லைஃப்ல நம்ம எப்பயுமே தொடர்ந்து அவங்க லைஃப்ல குறுக்கிட்டே குறுக்கிட்டுட்டே இருப்போம்.
இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன நீ அதை செய்யாத, இதை செய்யாத, இந்த கோர்ஸ் படி, இந்த வேலைக்கு போகணும். அந்த பையன் பாரு அவ்வளவு பெரிய வேலைக்கு போனா, அவனுக்கு 1,00,000 சம்பளம் கிடைச்சது. ஆனா உனக்கு பாரு கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி 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 நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த பசங்களோட இதே மாத்திடுவோம் நம்ம. ரொம்ப அவங்க அவங்களே ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில இருப்பாங்க. அதனால இந்த இந்த இதுக்கு வந்த உடனே பசங்க வளர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு டிட்டாச்மெண்ட். அவங்க வந்து நம்மள சஜஷன் கேட்டா மட்டும் தான் நம்ம குடுக்கணுமே தவிர, ஏன்னா அவங்களுக்கே தெரியும். அதனால வந்து அதுல தலையிடாம காட்டுக்கு போனோம் அப்படின்னு காட்டுக்கு போனோன்றதுன்றது அப்படி கிடையாது. வீடையே வனமாக மாற்றிக்கொண்டு என்னன்னு கேட்டா, நம்ம வந்து டிட்டாச்மெண்ட்லயே இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, பந்தம் இல்லாமல் டிட்டாச்மெண்ட் என்ன இருந்தா என்ஜாய் பண்ணுவோம். இல்லையா அதையே நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்து நம்ம தனியாக நம்மள சுத்தி ஒரு கவசம் போல ஒரு தியானம் மட்டும் தான் இருக்கணும். அந்த தியானம் செய்யும் பொழுது அவங்க முடிவு அவங்க எடுத்துக்கிட்டோம். என்னோட என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. இல்லையா? நம்ம அந்தந்த ஸ்டேஜ் அந்த குழந்தைங்கள வளர்த்துட்டோம். நல்ல விஷயங்கள் கத்துக் குடுத்துட்டோம். அவங்க அத ஃபாலோ பண்ணிக்கட்டும். திருப்பி திருப்பி நம்மளே உட்கார்ந்து நம்ம தியானம் கூட ஒரு 2 வாட்டி சொல்லலாம், 3 வாட்டி சொல்லலாம். திருப்பி திருப்பி நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த பசங்க என்ன பண்ணும்? "நீ வேற வேலை இல்லையா போ" அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல், வானப்பிரஸ்தத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தியானம் தவமாக மாற வேண்டும் அப்படிங்கிறாரு. தவம், தியானம் தான் என்னோட வாழ்க்கை. தியானம் தான் ஏன்னு கேட்டா, அப்பயும் என்ன பண்ணுவோம்? இல்ல, இல்ல. எனக்கு வந்து இந்த சொத்து போராது. இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்க்கணும். நான் இன்னும் கொஞ்சம் வந்து நெறைய வந்து செயல்கள்ல வந்து நெறைய பணம் சேர்க்கணும். நெறைய வீடு வாங்கணும். ஏன்னா என் பசங்களுக்கு வேணும். என் பசங்கள பாத்துக்கணும். என் பசங்க அடுத்த தலைமுறைக்கு வேணும். இந்த தலைமுறைக்கு வேணும். நெறைய திருப்பி திருப்பி அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே அப்ப நம்ம எதுக்காக வந்தோம்? எந்த பர்ப்பஸுக்கு நம்ம பூலோகத்துல வந்தோம்? என்ன கத்துக்கிட்டோம்? திரும்பி போம்போது என்ன பண்ணோம்? ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த ஞானம் இல்ல. ஞானம் இல்லாம போம்போது, திருப்பி நீ போ. உனக்கு எவ்வளவோ கத்துக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு குடுத்தேன். நீ கத்துக்கல. திருப்பி போய் கத்துக்கோன்னு திருப்பி அனுப்பிடுவாங்க. புனரபி ஜனனம், புனரபி மனனம். இதுதான் சொல்லுது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடரே புனரபி ஜனனே ஜடரே சயனம் அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டா, தாய் வயித்துல இருக்க இந்த கர்ப்ப துக்கம் அப்படிம்பாங்க. அது ரொம்ப கஷ்டமா அது. ஈஸியா நினைச்சுட்டு இருக்கோம். அந்த குழந்தை அவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த அளவுக்கு அந்த துக்கம் திருப்பி வரணும் நம்ம. அதனாலதான் நம்ம இந்த ஜென்மாலேயே நமக்கு தியானம் வந்தாச்சு. நம்மளுடைய கடமைகள் அந்த 2 இதுல முடிஞ்சாச்சு. தியானத்த வந்து ஒரு தவம் மாரி வாழணும்னு சொன்னா, நல்ல ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து நம்ம நெறைய நேச்சருக்கு போலாம். நேச்சர்ல உட்கார்ந்து பண்ணலாம். திருப்பி திருப்பி நம்ம இழுத்து இழுத்து பிடிச்சுக்க வேண்டாம் நம்ம. நம்ம குடும்பம், நம்ம பந்தம், நம்ம இது இப்படியே இருக்கணும். இப்படியே இருக்கும்பொழுது அவங்களையும் சந்தோஷமா இருக்க விடுறதில்ல. நம்மளும் சந்தோஷமா இல்ல. எல்லாரையும் கேளுங்களேன். ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. பிரமிட் இருக்கு. தியானம் பண்ண வாங்கன்னா, வீட்ல அந்த டயத்துக்கு பையன் வருவான், பொண்ணு வருவான், ஹஸ்பண்ட் வருவாருமா. எதையுமே யாரும் செய்ய வேண்டாம்னு சொல்லல. பத்ரிஜி என்ன சொல்றாரு? சம்சாரத்தில் நிர்வாணம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சம்சாரத்துல இருந்துகிட்டே பண்ணுங்க. அத என்ன ஒரு பேலன்ஸ்டா பண்ணுங்க. உங்களுடைய கடமைகள் யாரையும் செய்யாதன்னு யாரும் சொல்லல. ஆனா, அந்த முடிச்சுட்டு உங்களுக்கு உண்டான நேரத்த வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருமே நம்ம வந்து இப்ப எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் தான் இங்க இருக்கோம். அவங்கவங்க வேலைகள முடிக்கிறோம். ஒரு பேலன்ஸ்டா செய்யறோம். செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? செஞ்சுக்கிட்டே இருந்தா எதுக்குமே முடிவு கிடையாது. அப்ப நம்ம ஆன்மா திருப்திக்கு என்ன பண்ண போறோம்? அடுத்தவங்களுக்காக அந்த மாரி விஷயங்கள் பின்னாடியே போகாம, நமக்குண்டான அதுக்குன்னு சொல்லி யாருகிட்டயும் சண்டை போடணும். ஃபேமிலில வந்து இதா இருக்கும். அப்படிலாம் எதுவுமே சொல்லல. டயத்த வந்து நீங்க வந்து பேலன்ஸ்டா கொண்டு போய், இந்த டயத்துக்கு இது அப்படின்னு சொல்லி நீ கொண்டு போம்பொழுது, அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம இத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அட்டாச்மென்ட் கண்டிப்பா வரும். நீங்க டிட்டாச்மென்ட்டா நீங்க இருந்து பாருங்களேன். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும்பொழுது, தன்னால அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் வரும். நம்ம நம்ம மனச நம்ம வந்து மாத்திக்கிறதுக்கு, இந்த தியானம் வந்து தவமா மாறியே ஆகணும் அப்படின்றார். அழுத்தம் திருத்தமாக சொல்றார் பத்ரிஜி. தியானம் தவமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வானப்பிரஸ்த ஆசிரமம். அடுத்தது சந்நியாசாசிரம், துறவறம். துறவரம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து காவி வேஷ்டி கட்டிட்டு, காவி புடவை கட்டிட்டு, எதுவுமே இல்லாம நீங்க வந்து எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கணும், ஆசிரமத்துல போய் உட்கார்ந்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னன்னு கேட்டா, சந்நியாசாசிரமம் நீ வீட்ல இருந்தே ஹஸ்பண்ட் தனி, ஒய்ஃப் தனி. அதுக்குன்னு வந்து எதுவும் செய்யக்கூடாது, அது எதுவுமே சொல்லல. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துக்கிட்டு, அவங்கவங்களுக்கு என்னென்ன முடியுமோ ஏன்னா கமிட்மெண்ட் முடிஞ்சாச்சு, கடமைகள் முடிச்சாச்சு. முடிச்ச உடனே என்ன பண்ணலாம்னா, எனக்கு இந்த இடத்துல போய் தியானத்துக்கு கூப்பிடுறாங்க. நான் போய் தியானம் சொல்லி தர போகணும். எனக்கு இந்த இடத்துல போய் மௌனம் இருக்கணும். அந்த மாரி விஷயங்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம கூடயே இருக்கும்பொழுது, நம்மளுடைய தியான சக்தி நம்ம இருக்கிறவங்கள கண்டிப்பா நமக்கு உறுதுணையாக மாற்றும். அப்பயும் வந்து என்ன பண்ணுவோம், இல்ல நீங்க வேலைக்கு போகணும் அப்படி நெறைய விஷயங்கள்.
நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எந்த வயசுக்கும் வந்து ஓய்வு இருக்காது. திருப்பியும் அடுத்த அடுத்த தலைமுறைகளை பார்த்துக்கணும். அடுத்து முதல் நம்ம என்ன பண்றோம்? ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் கஷ்டப்படுவோம். நம்ம உடம்பையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா தேகமே தேவாலயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேவாலயம் சொன்னா அந்த தேகத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு வந்து தியானம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஏன்னா தொடர்ந்து முழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கூட, ஒரு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் உடம்பு வீணா போகுது. மனசும் என்ன ஆகுது? நான் என்ன இந்த உழைக்கிறதுக்கே தான் பொறந்தேனா? அப்படி ஒரு புலம்பல் வரும். அதனால எப்பயுமே நிம்மதி இல்லாம, அது மாரிலாம் இல்லாம, சந்தோஷமா இந்த அப்படி என்ன பண்ணணும் சந்நியாச ஆசிரமத்துல அப்படின்னு சொல்லும்பொழுது, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும். அடுத்தது நம்மளோட வேலை. பிரம்மச்சரிய ஆசிரமம் இருக்கவங்களுக்கு தியானத்த சொல்லி தரணும். அடுத்தது வந்து கிரகஸ்த ஆசிரமம் இருக்கவங்களுக்கு அத ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து வானப்பிரஸ்த அந்த ஏஜ் ஏன்னா நம்ம எல்லா ஏஜுக்கு அடுத்து கடைசி ஏஜுக்கு வந்துட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணணும்? நம்ம அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தியானம் தவம் மாரி இருக்கணும். தியானத்த வந்து நெறைய நேரம் செய்யுங்க. நெறைய வந்து புக்ஸ் படிங்க. ஏன்னு கேட்டா புக்ஸ் படிக்கிற பழக்கம்ன்றது இல்ல. அந்த காலத்துல பாட்டி தாத்தாக்கள்லாம் உட்கார வச்சு அழகா கதைகள் சொல்லுவாங்க, கேட்பாங்க. இப்ப எல்லாரும் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அப்படி இல்லாம, நம்ம ஒரு வித்தியாசமாக, நம்ம வந்து மெடிடேட்டர்ஸ், நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ், நம்ம வந்து 4 பேருக்கு சொல்லணும். நம்மள பார்த்து 4 பேர் நல்ல நல்ல நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? நம்ம பத்திரிஜிகிட்டே நம்ம கத்துக்கிட்டோம். நெறைய மாஸ்டர்ஸ் கிட்டே இருந்து நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். எவ்வளவோ மாறி இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள் ஒண்ணுமே தெரியாம ஒரு கிணத்து தவளையா இருந்தோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு. எப்படி வந்தது? இந்த தியானத்தால வந்தது. நான் சொல்லுவேன், நான் 6½ வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணும் தெரியாது. சமையல் தெரியும், சாப்பாடு தெரியும், சமைக்க தெரியும், வர்றவங்களுக்கு தெரியும். இவ்வளவுதான் தெரியும். உலகம்னா என்ன? மத்த விஷயங்கள் என்ன? புக் படிக்கணுமா? புக்ஸ்ன்னா என்ன? எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு புக்ஸ் படிக்கிறோம். நல்ல விஷயங்கள் கேட்கிறோம். சத்சங் அட்டெண்ட் பண்றோம். இத்தனை கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றோம். லேப்டாப் ஆப்பரேட் பண்ண கத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள். இதனால வந்து நம்ம அப்ப அவங்களுக்கு கைட் பண்ணணும். நம்ம சந்நியாச ஆசிரமம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா, துறவறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்லா கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு நம்ம வந்து எப்ப பாரு இதே பண்ணிட்டோம். வீட்ட விட்டுட்டோம், குழந்தைங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா இடங்களுக்கும் போங்க. சந்தோஷமா இருங்க. ஃபேமிலில வந்து சந்தோஷம் இருக்கணும். அது மாரி அது நம்ம எதிர்பார்ப்பு இல்லன்னு சொன்னா, அவங்க இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். அவங்க நல்லா இருக்காங்களா? நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களோட இத அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சந்தோஷம் நம்ம கிட்ட. எந்த வயசுலயும் நம்ம ஒரு பயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தியானம்ன்றது அத்தியாயம்ன்றது கண்டிப்பா ஏன்னா டைம் நிறைய இருந்தா என்ன பண்ணுவோம் எதையாவது யோசிப்போம் எல்லா ஏஜ்டு மக்களும் கடைசி அந்த 60 வயசுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா எனக்கு இந்த வியாதி இருக்கு எனக்கு அந்த வியாதி இருக்கு இந்த சிம்டம்ஸ் என்ன வந்தது சின்னதா ஒண்ணு வந்தா கூட 10 பேருக்கு டிஸ்கஸ் பண்ணி கடைசியில என்ன ஆகுது அமைதி இல்லாத அந்த நேரத்துல நமக்கு டைம் கொடுத்திருக்காரு யூனிவர்ஸ் வந்து நமக்கு டைம் கொடுத்திருக்கு கடமைகள் முடிச்சாச்சு. இந்த ஏஜ்ல நம்ம நல்ல புக்ஸ் படிப்போம். நெறைய நேரம் தியானம் பண்ணணும். அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்ம கதவ சாத்தணுமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்ப்போம். அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து எனர்ஜிட்டிக்கா இருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு நான் வந்து எங்க அப்பாவே சொல்லுவேன் நானு. கடைசி நாங்க தியானத்துக்கு வரும்பொழுது தான் அவரும் தியானம் பண்ண வந்தாரு. அவருக்கு வந்து அது வந்து ஒரு குழந்தை மாரி இருந்தாரு. அந்த ஏஜ்ல ஒரு 87 ஏஜ்ல வந்து இதுல வந்து நம்ம நம்ம பசங்கள கூட இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்பா நம்ம பிரமிட் கேப் போட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னா, சரின்னு பண்ணாரு உட்கார்ந்து. நம்ம பாட்டுக்கு ஒரு 3 இயர்ஸ் கன்டினியூஸா பண்ணாரு. அப்பதான் இந்த லாக்டவுன் பீரியட். அப்ப வந்து அப்ப மாசம் நெறைய கிளாஸஸ் வரும்போது அதெல்லாம் போட்டு நான் உட்கார வைப்பேன். கேளுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து எப்ப பாரு புலம்பிக்கிட்டு இருப்பாரு முதல்ல. ஒரு பயம் வரும். டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் மருந்து குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் டாக்டரே கிடையாதுன்றுவாரு. டெஸ்ட் எடுப்பாரு. அது நார்மல்னா, இவன் டாக்டரே கிடையாது. எனக்கு ஏன் நார்மல்ன்னு சொன்னா எனக்கு ஏன் வலி வருதுன்னு கேட்பாரு. நார்மல்னா ஏதோ வலின்னு சந்தோஷப்பட மாட்டாரு. அப்படி இருந்தவரு, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, அந்த 1½ மணி நேரம் தியானம் டெய்லி பண்ணுவாரு. டெய்லி பண்ணும்பொழுது அவ்வளவு கடைசி அவருக்கு இறப்பு வந்து அவ்வளவு ஒண்ணுமே இல்லாம வந்தது. அமைதியாக வந்தது அந்த தியானத்தால. கடைசியா அவர் வந்து 12:30 மணிக்கு இறந்து போறாரு. இது நெறைய செஷன்ல நான் சொல்லியிருக்கேன். இது ஏன்னு கேட்டா ஒரு உதாரணமாக எல்லாருக்கும் இருக்கணும்ன்றதுக்காக. கடைசியா அவருக்கு வந்து போம்போது, "அம்மா பிரமிட் கேப் குடுக்குறியா? தியானம் பண்ண போறேன்னாரு." "அப்பா நீங்க ஈவினிங் தான் பண்ணுவீங்கன்னா?" அப்ப கொஞ்சம் மறதி ஸ்டார்ட் ஆச்சு. "ஓ! அப்படியா?" அப்படின்னாரு. இருந்தாலும் குடுன்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சுட்டு காஃபி குடுன்னாரு. அப்ப கூட அவருக்கு அந்த ஒரு ஒரு 2, 3 நாள் தான் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அப்போ நாங்க வந்து காஃபி குடுக்குறோம். நான் சொல்றேன், "அப்பா இது லஞ்ச் டைம்" அப்படின்னு. "இல்ல காஃபின்றாரு." அவர் கடைசியா பேசின வார்த்தை பிரமிட் கேப் குடு. அப்ப காஃபி விடுறோம் நாங்க. கண்ணுக்கு எதுத்தாப்புல எங்க அப்பாவோட மரணத்த பார்த்தோம். நானும் எங்க சிஸ்டரும் 2 கையும் இவங்க புடிச்சுக்கிட்டாரு.
அப்படியே கண்ணு நல்ல மேல போய் அப்படியே அமைதியாக போச்சு. என்னன்னு கேட்டா அந்த பயம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த அளவுக்கு வந்து அந்த தியானம் வந்து அவருக்கு ஒரு இறப்ப கூட ஒரு அமைதியான அப்பதான் எங்களுக்கு நாங்களே நினைச்சோம். கண்ணுக்கு எதித்தாப்புல ஒரு இறப்ப பார்க்கிறோம் நாங்க. ஒரு மூச்சு அடங்குறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம். இப்ப நெறைய போயிருக்கோம். நெறைய நெறைய இறந்து போவாங்க பார்த்திருக்கோம். அந்த டயத்துல பக்கத்துல இருந்தோம்னா கண்ணுக்கு எதித்தாப்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து என்னன்னு கேட்டா, இந்த இந்த மாரி அந்த தியானம் வந்து இந்த இறப்ப கூட ஒரு அமைதியான இறப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு. அதனால வந்து என்னன்னு கேட்டா, நம்ம சந்நியாசாசிரமம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நெறைய குருமார்களோட ஸ்பீச் எல்லாமே கேட்கணும். நெறைய இடங்களுக்கு போகணும். நெறைய கோவில்கள் அங்கெல்லாம் போனா தியானத்த பண்ணணும். புராதன கோவில்கள், நெறைய மகான்கள் இருக்கிற இடம். அந்த மாரி புக்ஸ் படிச்சு என்ன பண்ணணும்? முக்திக்கான பாதை. என்ன முக்திக்கான பாதைன்னு இதுதானே முக்திக்கான பாதை. இதுதான் நமக்கு வேணும் இல்லையா? அப்ப அந்த முக்திக்கான பாதை எது? அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து தொடர்ந்து கடைசி மூச்சு உள்ள வரை என்னன்னு கேட்டா, சந்நியாச ஆசிரமம்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி மூச்சு இருக்க வரை போராடணும். அப்போ வந்து நமக்கே என்ன தெரியும்னா, அந்த தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நெறைய கத்துக்கிட்டோம். அப்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். தியான வித்தை அந்த தர்மங்கள் எல்லாமே நம்ம நல்ல முறையில செஞ்சோம். நம்ம வந்து தியான வித்தைய கத்துக்கிட்டோம். அடுத்து இல்லற வாழ்க்கையில நம்ம இப்ப அந்த தியான வித்தை வந்து நம்ம பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நம்ம கத்துக்கிட்ட தியான வித்தை இல்லற வாழ்க்கை பரிபூரணமாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆரோக்கியம்னா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் உடம்பு மட்டும் கிடையாது. ஆரோக்கியம்னா எல்லாமே சேர்ந்து. ஒரு நல்ல முறையில இல்லற வாழ்க்கை அமையறதுக்கு அந்த அந்த பிரம்மச்சரியத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து நமக்கு வந்து துணையா இருந்தது. அடுத்தது வந்து இல்லற வாழ்க்கைக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் செல்லும்போது ஒரு டிட்டாச்மெண்ட் வந்தது. அப்பயும் நம்ம வந்து என்ன பண்ணோம்? நல்ல ஒரு தியானத்த நெறைய அதுல கத்துக்கிட்டத வந்து இதுல பிராக்டிஸ் பண்ணோம். அந்த பிராக்டிஸ் பண்ணது தியானத்த தவம் மாரி மாத்திக்கிட்டோம். சந்நியாசாசிரமம்ல துறவறம் இல்லறத்துல இருந்துகிட்டே ஒரு துறவற வாழ்க்கை. நமக்கு வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் இல்ல. நெறைய விஷயங்கள் நல்ல குருமார்களோட சேர்ந்து முக்திக்கான பாதை என்ன அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நமக்கு இதுதான் கடைசி மூச்சு அப்படின்றது நமக்கு புரியும். எல்லாமே கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, அந்த புரிதல் அப்படின்றது சரியா வரும். அதுதான் இந்த 4 வித ஆசிரமங்கள், ஆசிரம தர்மம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 வித ஆசிரம தர்மம் தான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம எப்படி இருக்கோம்? ஒவ்வொரு நிலையிலயும் எப்படி இருக்கோம்? ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் பாருங்க. என்னன்னு கேட்டா ஒரு அரசர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய கணக்கர் கிட்ட கேட்கிறாரு, நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? நம்மளுடைய எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அவர் அக்கவுண்டன்ட் கிட்ட. அவர் சொன்னாரு, ஒரு 10 தலைமுறைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப இதற்கு பெரிய கவலை. யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்குன்னு. என்னன்ற 10 தலைமுறைக்கா? இப்ப 16வது தலைமுறை என்ன பண்ணும்? அப்படின்னு ஒரே கஷ்டம். போய் ஒரு முனிவர் கிட்ட கேட்கிறாரு. என்ன வேணும்? என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல வந்து என்னன்னு கேட்டா, எனக்கு 10 தலைமுறைக்கு தான் சொத்து இருக்கு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. 11வது தலைமுறைக்கு நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து தனியா தான் இருக்காங்க. அவங்க சமைச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க போயி ஒரு 10 கிலோ கோதுமை குடுத்துட்டு வா. அப்படின்னு உடனே இவரு, ஓ 10 கிலோ கோதுமை குடுத்துட்டா எனக்கு 11வது, 12வது தலைமுறைக்குலாம் சொத்து சேர்த்துருவேனா? அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, கண்டிப்பா சேர்த்துடலாம் அப்படின்னு உடனே இவர் போறாரு. 10 கிலோ கோதுமை தானே, இது என்ன பெரிய விஷயம் குடுத்துடலாம்ன்னு சொல்லிட்டு. போய் அந்த பாட்டி கிட்ட போய், இந்தாங்க உங்களுக்கு 10 கிலோ கோதுமை கொண்டு வந்திருக்கேன்னா, அந்த பாட்டி இல்ல, எனக்கு எதுக்குப்பா 10 கிலோ கோதுமை? நான் என்ன பண்ண போறேன்? அத நான் பாதுகாத்து வைக்கிறதே எனக்கு பெரிய வேலை. எனக்கு அவசியம் இல்ல. நான் அன்னன்னைக்கு விளைஞ்சத செஞ்சு, அன்னன்னைக்கு சமைச்சு, நான் திருப்தியா நிகழ்காலத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இது அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அவருக்கு ஒரு புரிதல் வந்தது. ஐயோ! நம்ம என்ன இப்படிலாம் இருக்கோம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எப்பயுமே நமக்கு வந்து தொடர்ந்து தொடர்ந்து எதுக்கோ போறாம நிகழ்காலத்துல இருக்கணும். எப்பயுமே முடிஞ்சத பத்தி கவலைப்பட வேண்டாம். வரப்போறத பத்தி பயப்பட வேண்டாம். நிகழ்காலத்துல இருந்து நம்ம இருந்தோம்னு சொன்னாலே எல்லா விஷயங்களும் தன்னால நடக்கும். அக்செப்டன்ஸ் வரும். ஒரு புரிதல் வரும். வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றது. எல்லாமே தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் நம்ம செய்யும்பொழுது, நமக்கு அத்தனை விஷயங்களும் அற்புதமாக கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.